Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா நெல்லூர் கார சட்னி தோசையும் நெல்லூர் கார சட்னியும் வந்து பார்க்க போறோம். சோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றது பார்க்கலாம். ரொம்ப சூடான தோசைக்கும் இட்லிக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சட்னி வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னாக்கா நான் மீடியம் சைஸ் தக்காளி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு 3 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து 2 வெங்காயம் எடுத்துருக்கேன். பெரிய வெங்காயமாக இருந்துச்சுனாக்கா நீங்கள் 1 வெங்காயம் எடுத்துக்கோங்க. தக்காளி வந்து பெரிய தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் பார்த்தீங்கன்னாக்கா 2 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். காஷ்மீர் மிளகாயாக இருந்துச்சுனாக்கா நீங்கள் ஒரு 6-7 மிளகாய் வந்து ஊற வச்சு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து கலர் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நான் காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து சேர்க்க போகிறேன். அதனால் வந்து 2 காஞ்ச மிளகாய் வந்து எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய பல்லு பூண்டாக இருந்தால் 5 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. நார்மல் சின்ன சைஸாக இருந்தால் ஒரு 6-7 பல்லு பூண்டு வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து சின்ன சைஸாக இருக்கிறதுனால 6-7 பல்லு பூண்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன். காஷ்மீர் மிளகாய் தூள் பார்த்தீங்கன்னாக்கா 1 டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்துருக்கேன். அதனால தான் காஞ்ச மிளகாய் பார்த்தீங்கன்னாக்கா 2 எடுத்துருக்கேன். நார்மல் காஞ்ச மிளகாவாக இருந்துச்சுன்னாக்கா ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் வந்து எடுத்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 1 ஸ்பூன் பார்த்தீங்கன்னாக்கா சக்கரை வந்து சேர்த்துருக்கேன். இது வந்து இந்த சக்கரை சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரோட்டு கடை கார சட்னி மாதிரி நல்ல டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக இருக்கும். இப்போ வந்து தக்காளி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு காஞ்ச மிளகாய் பூண்டு இது எல்லாமே வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீர் மிளகாய் தூளும் சர்க்கரையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேர்த்துடலாம். இதிலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேவையான அளவுக்கு கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சமாக வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கடாயில் வந்துட்டு தேவை அப்படின்னா நல்லெண்ணெய் வந்து நீங்கள் சேர்த்துக்குங்க. நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நார்மல் எண்ணெயை வந்து சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்திங்கனாலுமே டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஒரு குழி கரண்டி வந்த அளவுக்கு சேர்த்துட்டு கடுகு உளுந்து வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துட்டு கடுகு உளுந்து பொரிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி கார சட்னி வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து கலரிக்கிங்க. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு அந்த தண்ணி பதம்லாம் போய் நல்லா கெட்டியாக வந்து திக்காக வந்து வரணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு நல்லா வந்து ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் வந்து பார்த்திங்கனாக்கா பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அப்போவே வந்து இந்த ஸ்டேஜ் வந்து சரியாக இருக்கும். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வந்து செஞ்சுருக்கேன். ஸோ நீங்கள் 4 பேர்னால் டபுள் வந்து அளவு வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா செம்மையாக இருக்குது. சுட வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ சாப்பிடும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா அடுத்து சாப்பிட்லான்ற அளவுக்கு வந்து நமக்கு தோண ஆரம்பிக்கும். ஸோ இப்போ ஒரு கடாயில் தவாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து தோசை ஊற்றிட்டு இந்த சட்னியும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து மீடியம் ஃப்ளேமில் வந்து தோசையை வச்சுட்டு அந்த சட்னி வந்து நம்ம நல்லா தேய்ச்சி எடுத்துக்கணும். சுட்டு எடுத்துகிட்டு நம்ம சாப்பிடும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா அந்த சட்னி வந்து தோசையில் ஊறி சாப்பிடும்பொழுது டேஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா செம்மையாக இருக்குது. ஸோ இப்போ சூடான இட்லிக்கு வந்து நான் வந்து ட்ரை பண்ணுறேன். டேஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா செம்மையாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நெல்லூர் கார சட்னி வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கிங்க.